ஹாய்! வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நாம எப்போவாவது லாங்கா ட்ராவல் இப்படி போகும்போது, போற நேரத்தில ஒரு கதைய கேட்டுட்டு போனா, அந்த பயணமே அவ்வளோ அருமையா இருக்கும். பயணம் போற களைப்பும் தெரியாது. அப்படி ஒரு அருமையான கதைய தான் நாம இப்போ கேட்க போறோம். வாங்க நம்ம கதைய கேட்க ஆரம்பிக்கலாம். அன்றுதான் முதல் நாள் கல்லூரிக்கு. அவனுக்கு அன்றுதான் முதல் நாள். அவனுக்கு அன்று கல்லூரி மட்டும்தான் முதல் நாள் அல்ல. அவளை அவன் பார்ப்பதற்கு அன்றுதான் முதல் நாள். அவளைப் பார்த்த அந்த கணமே அவன் அவனை மறந்து அவனை அவளிடம் ஒப்படைத்து விட்டான். இன்னொன்றும் அவனுக்கு அதிசயமாய் நடந்தது. அது என்னவென்றால், அந்த பெண்ணும் அவன் படிக்கும் அந்த வகுப்பிற்கே வந்தாள். முதல் நாள் என்பதால் அனைவரும் அன்று ஒருவருக்கொருவர் அறிமுகப்படுத்திக் கொள்ளும் நாளும் அந்த முதல் நாள்தான். அனைவரும் தன்னையும் தன் பெயரையும் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொண்டனர். பின்பு அவளும் வந்தாள். தன்னையும் தன் பெயரையும் சொல்லி அறிமுகப்படுத்திக் கொள்ள. அப்போது அவன் மனதில் நினைத்து கொண்டான், அழகான பூவுக்கு அறிமுகம் அவசியமா என்று. அவள் அவள் பெயரைச் சொன்னாள். அனைவரது கண்களும் அவளின் பக்கம் திரும்பியது. ஆனால் இவனுக்கோ அவன் கண்கள் ஏற்கனவே அவளின் பக்கம் மட்டும்தான் திரும்பியிருந்தது. அவளும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தனது இருக்கையில் அமர்ந்து கொண்டாள். அவள் என்னவோ தன் இருக்கையில் அமைதியாக இருந்து கொண்டாள். ஆனால் இவனுக்குத்தான் தன்னை யார் என்று தெரியாமல் மறந்து போகும் அளவுக்கு அவளிடம் மயங்கி போய் இருந்தான். அந்த மயக்கத்தில் இருந்தபோது சிறிது நேரத்தில் அவனை யாரோ எழுப்புவது போன்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. அடுத்தது அறிமுகப்படுத்திக் கொள்ள, நீதான் எழும்பு எழும்பு என்று யாரோ எழுப்புவது போல் எழுப்பியதும் எந்திரித்துப் பார்த்தான். எந்திரித்துப் பார்க்கும்போது அவனது அம்மா டீயை கொண்டு வந்துவிட்டு, முதல் நாள் காலேஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு இப்படி தூங்குகிறாயே, சீக்கிரம் பல்லை தேய்த்துவிட்டு குளித்துவிட்டு கிளம்பு என்று சொன்னார்கள். பிறகுதான் அவனுக்கு புரிந்தது, இது எல்லாம் வெறும் கனவு. நாம் இனிதான் முதல் நாள் காலேஜுக்கே செல்ல இருக்கிறோம் என்று. பாத்தீங்களா நீங்க இந்த கதைய? பல பேர் காலேஜுக்கு பல கனவுகளோட போவாங்க. இந்த தம்பி என்ன கனவுல போயிருக்காரு பாத்தீங்களா? காலேஜுக்கு போறதே ஒரு கனவா வந்திருக்குது. காலேஜுக்கு அப்புறம் இவருக்கு என்ன நடந்திருக்குன்னு தெரியல. இந்த கதைய நம்ம மேலும் தெரிஞ்சுக்க அடுத்தடுத்த கதைய நம்ம பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு கதையோட உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.